சமூக ஊடக மோசடிகள் குறித்து எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் பரவும் போலி விளம்பரங்கள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர். Facebook, WhatsApp, Telegram, Skype மற்றும் WeChat போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் குறிவைத்து நடத்தப்படும் நிதி குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது. வீட்டிலிருந்து சம்பாதிக்க முடியும் என கூறி சமூக ஊடகங்கள் ஊடாக பகிரப்படும் போலி விளம்பரங்கள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். முதலாம் முறைப்படி விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கி கணக்குகளில் சிறிய பணத்தொகையை முதலீடு செய்தால் அதன் ஊடாக இலாபம் பெறலாம் என சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தி சிறிய பணத்தொகையை முதலீடு செய்த நபர்களுக்கு பெருமளவிலான பணத்தை வழங்கி அதிகளவிலான இலாபத்தை பெற்றுக் கொடுத்து அவர்களின் நம்பிக்கையை வென்ற பின்னர் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கி கணக்குகளில் பெரிய அளவிலான பணத்தொகையை முதலீடு செய்யுமாறு கூறி மோசடியில் ஈடுபடுகின்றனர். இதனை அறியாத மக்கள் சிறிய பணத்தொகையை முதலீடு செய்தால் கிடைத்த அதிகளவிலான இலாபத்தை நம்பி பெரிய அளவிலான பணத்தொகையை முதலீடு செய்து ஏமாறுகின்றனர். இந்த மோசடிகள் பெரும்பாலும் இலங்கைக்கு உள்ளேயும் வெளியேயும் செயல்படும் தனிநபர்களால் திட்டமிடப்படுகின்றன. கண்டறிதலை தவிர்க்க அதிநவீன டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்துகின்றன என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் கோரப்படாத செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். தெரியாத இணைப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை தவிர்க்கவும். தனிப்பட்ட வங்கி விவரங்களை பகிர்வதை தவிர்க்கவும். தெரியாத நபர்களின் சார்பாக ஒருபோதும் பணத்தை மாற்ற வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.